Hello all, welcome to TNPSC Knowledge Point. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கான ஸ்டடி டிப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோஸில் சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, சிலபஸ் எப்படி கவர் பண்ணுறது, அண்ட் தென் சமச்சீர் புக்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுலாம் போட்டிருக்கோம். யாருக்காவது இந்த டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஷெடியூல் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான். பிகாஸ் டிஎன்பிஎஸ்சினால் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணணுன்றது தான் முக்கியமான விஷயம். அதில் ஒரு முக்கியமான பார்ட்டை ப்ளே பண்ணுறவங்க இந்த டெய்லி ஸ்டடி ஷெடியூல். அதுவும் ஒரு டு டூ லிஸ்ட் நமக்கு என்ன மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ப்ளேஸ் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், டெய்லி ஸ்டடி ஷெடியூல். இது இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நமக்கு டைம் மேனேஜ் ஆகும். லைக் நம்ம டெய்லி ஷெடியூல் போட்டோம்னா தான் நமக்கே தெரியும் நம்ம என்ன டைமை யூட்டிலைஸ் பண்ணுறோம், எந்த டைமை வேஸ்ட் பண்ணுறோம், எங்கே வேஸ்ட் பண்ணுறோம், எந்த டைமெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக டெய்லி ஷெடியூல் போட்டால் நம்மளால் டைம் மேனேஜ் பண்ண முடியும். செகண்ட் ஒன், கன்சிஸ்டன்சி இருக்கும். இந்த ஷெடியூல்குள்ளார நான் இதை ஃபாலோ பண்ணணும், இந்த ஷெடியூல்குள்ளார நான் இதை முடிக்கணும், இந்த டைமிங்குள்ளார நான் இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற தாட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த ஒர்க்காக கன்சிஸ்டண்ட்டாக போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணணும்னா, நம்ம டெய்லி ஒரு பிளான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம லாஸ்ட் மினிட்ல போய்ட்டு ரஷ்ஷப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது ஒன் ஃபேக்டர். அண்ட் பெட்டர் ஃபார் ரிவிஷன். டெய்லி நம்ம பண்ணும்போது நம்ம இந்த டாபிக் படிக்கிறோம், இதை இன்றைக்கி ரிவிஷன் பண்ணோம் அப்படின்ற பிளான் வச்சுருக்கலாம். டெய்லி பிளான் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபார் சக்ஸஸ்க்கு. டெய்லி பிளான் நம்மளுடைய தாட் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நமக்கு எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டெய்லி பிளானே போட முடியும். அதை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் ஒன், மார்னிங் ஸ்டடி ரொட்டீன் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஒவ்வொருத்தவங்களுக்கு அது வேரி ஆகும். அவங்களோட டைம் ஷெடியூல் படி செக் பண்ணிக்கலாம். ஏன் மார்னிங் ஸ்டடி ரொட்டீன் பெஸ்ட்டாக இருக்குன்னா, நிறைய மெம்பர்ஸ்க்கு இந்த மார்னிங் டைம் எல்லாருக்குமே கண்டிப்பாக நம்மளோட பிரெயின் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஒரு 5 AM to 7 AM வரைக்குமே நம்ம என்ன படித்தாலுமே ரெஜிஸ்டர் ஆகும். அந்த என்ன சப்ஜெக்ட் படித்தாலுமே அந்த சப்ஜெக்ட் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் யூ ஹாவ் டு யூட்டிலைஸ். நமக்கு எந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் ஆகுதோ அந்த சப்ஜெக்ட் அப்போ எடுத்துக்கலாம். அண்ட் முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் அப்போ பார்க்கலாம். ஏன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஈவினிங் டைம்லையோ நைட் டைம்லையோ ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ மார்னிங் டைம் அப்படின்னா நம்மளால் நிறைய கண்டென்ட் கூட அதில் பார்க்க முடியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம், ரிவிஷன் பார்க்கலாம், ஆர் நமக்கு என்ன சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டுன்னு ஃபீல் ஆகுதோ இதெல்லாம் நீங்கள் மார்னிங் ரொட்டீனில் வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னா, டு டூ லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது. இது நாட் ஒன்லி ஃபார் சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது. நான் இதில் சப்ஜெக்டோடைய டேர்ம் தான் போட்டிருக்கேன். பட் யூ ஹாவ் டு மேக் நம்மளுடைய டெய்லி ரொட்டீனை நம்ம மார்னிங் என்ன டைமுக்கு வேக்கப் ஆகுறோம், நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன பிளான் வச்சுருக்கோம். சப்போஸ் நீங்கள் கிச்சனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், சமைக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்குமே கூட நம்ம லிஸ்ட் போடலாம். இப்போ 5 o'clock எழுறேன் அப்படின்னா 5 to 7 வரைக்கும் படிக்கிறேன், இல்லை அடுத்தது எனக்கு இந்த ஒர்க் இருக்குது, இந்த டைமை 1 hour நான் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஷெடியூல் போட்டு அதை டிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அதுவே நம்ம ஒரு 20 daysக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு அது ஒரு பழக்கமாகவே மாறிடும். அந்த மாதிரி நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் டெய்லி ரொட்டீனுக்கு ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும் நம்ம கண்டிப்பாக சாப்டர்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ பாலிட்டின்னு எடுக்கிறீங்கன்னா பாலிட்டி எடுத்து ஒரு சாப்டரில் ஃபுல்லாக என்னென்ன டாபிக்ஸ் நம்ம ரீட் பண்ணணும், அதை நீங்கள் என்ன டைமில் ரீட் பண்ண போகிறீங்கன்னு குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதை டிக் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கும் என்னென்ன டாபிக்ஸை கவர் பண்ணியிருக்கோம், நம்ம இன்னும் கவர் பண்ண வேண்டியது எவ்வளோ இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குமா, இதெல்லாம் நமக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுபோல் கரண்ட் அஃபேர்ஸ் அட்லீஸ்ட் 30 minutes படிக்கணும். ஆப்டிடியூட் 20 questions. இந்த மாதிரி நீங்களாக உங்களுக்கு தகுந்த மாதிரி பிளான், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த பிளானை போட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆக செய்யும். அடுத்தது நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெய்லி ஷெடியூல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 5 AM கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம், 6 AMக்கு ஏதாவது ஒரு மெயின் சப்ஜெக்ட், இல்லை உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்க சப்ஜெக்ட் கூட படிக்கலாம். திரும்ப 10 AMக்கு இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்தையும் ஒரு ரிவிஷன். ஸோ கண்டிப்பாக படிக்கும்போது ஒரு ரிவிஷனையும் வச்சிடணும். ரிவிஷன் இல்லைன்னா நம்ம படிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் லைக் நீங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுபோல் ஆப்டிடியூட் ஃபைனலாக நீங்கள் நோட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் இருக்குன்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்த விஷயம், ஒர்க்கிங் பீப்புளாக இருக்காங்க அப்படின்னா நமக்கு டைம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு ஷெடியூல் போட்டு அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். பட் ஒர்க்கிங் பீப்புளுக்கு டைமே கம்மியாக தான் இருக்கும்.
லைக் நமக்கு பர் டேக்கு ஒரு 2 ஹார்ஸோ 3 ஹார்ஸோ தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். கம்பேரிட்டிவ் டு அதர்ஸ் ஃபுல் டைமாக படிக்கிறவங்கள கம்பேர் பண்ணி அவங்க கூட நம்ம காம்படிட் பண்ணுறோன்ற அந்த டைமில் நம்ம வந்து அந்த இருக்கிற டைம் எப்போல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும் தான் பார்க்கணும். அட்லீஸ்ட்டாக 2 ஹார்ஸாவது 3 ஹார்ஸாவது ஸ்டடியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் வீக்கெண்ட் ரிவிஷன் நம்ம டெய்லி ரிவிஷன் பண்ண முடியாது ஒர்க்கிங் போகிறவங்களுக்கு. அப்போ வந்து வீக்கெண்டில் ரிவிஷன் பண்ணலாம். ட்ராவல் டைமில் எதாவது ரீட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஃபார் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்குமே ஒர்க் பேலன்ஸ்டாக தான் இருக்கும். பாதி டைம் ஒர்க்கில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு கிடைக்கிற டைமிங்கும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போது ஒர்க் பண்ணுற நேரத்துலலாம் ஒர்க் மட்டும் பார்க்காம ஏதாவது ஒரு ஆடியோ, அது நீங்கள் வந்து நோட்ஸ் மாதிரி தான் எடுக்கணும், நல்லா புரியணும்னு இல்லாமல் ஏதோ ஒரு ஆடியோவை ஒரு 3 டைம் ஒரு ஆடியோவை கேட்டோம் அப்படின்னாலே நல்லா நமக்கு அந்த விஷயம் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ ஆடியோ லேர்ன் பண்ணிக்கணும். அண்ட் நைட் ஸ்டடியில் நைட் வந்து டைம் எப்போ கிடைக்குதோ, நைட் ஸ்டடின்னு இல்லை, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து படிக்க பார்த்துக்கணும். சின்ன சின்ன டாபிக்ஸாக எடுத்து கவர் பண்ண பார்க்கணும். அண்ட் என்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா, மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே நம்ம ஏதாவது சர்ச் பண்ண தான் மொபைல் எடுப்போம். ஆனால் அடுத்தடுத்தது என்ன எவ்வளோ நேரத்தில் மொபைலில் இருக்கும்ன்றதே தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. ரிவிஷன் இல்லாமல் இருக்காதீங்க. ஒன்ஸ் ஒரு டே படிக்கிறோம் அப்படின்னா உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி ரிவிஷன் கண்டிப்பாக பண்ணணும். ஈவன் அது வீக்கெண்டில் பண்ணாலும் சரி, இல்லை அதே டேலே பண்ணாலும் சரி கண்டிப்பாக பண்ணணும். ரேண்டமாக படிக்கக்கூடாது. ஏதாவது ஒரு டாபிக் எங்கேயாவது ஒன்று எனக்கு அப்போ அதுதான் படிக்க முடியும்னு படிச்சுட்டு இருந்தோன்னா நமக்கு ரிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நம்ம திரும்ப தான் ரீரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் டைம் டேபிள் ரொம்ப முக்கியம். டைம் டேபிள் இல்லாமல் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம என்ன படிச்சுட்ருக்கோம் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டே நமக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ்னால் இன்னும் கொஞ்சம் மாதிரி இப்போ உங்களுக்கு ப்ரோமோடோரோ டெக்னிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் என்னென்னா நீங்கள் வந்து கண்டினியூவாக படிச்சுட்டே இருக்கக்கூடாது. இப்போ ஒரு 25 மினிட்ஸ் படிக்கிறீங்கன்னா அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கணும். ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்தாலும் நம்ம படிக்கிற ஃபுல்லாகவே நமக்கு ரிஜிஸ்டர்லாம் போய் ஆகாது மெமரியில். ஸோ அப்போ ஒரு 25 மினிட்ஸ் படிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். ஸோ இப்படி ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் கண்டினியூவாக படிச்சுட்ருக்கவங்க. வீக்லி கோல்ஸ் வச்சுக்கணும். நம்ம வந்து ஒரு டார்கெட், இந்த டாப்பிக்கை நான் இந்த மந்த்துக்குள்ளார முடிக்கணும், இல்லை இந்த டாப்பிக்கை நான் முடிக்கிற பட்சத்தை நான் படிக்கும்போதெல்லாம் முடிச்சுக்கலாம், எப்போ டைம் கிடைக்குதோ படிக்கிறேன் அப்படின்னு வைக்காமல் ஒரு வீக்லி டார்கெட், இந்த சப்ஜெக்டில் இந்த டாப்பிக்கை நான் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வீக்லி டார்கெட் வைக்கலாம். அண்ட் நீங்கள் என்னென்ன டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் டிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராக்ரஸை நம்மளே பார்க்குறது. ஸோ தட் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக மந்த்லி ரிவிஷன், டெய்லி ரிவிஷன் பண்ணுறது இல்லாமல் மந்த்லி ஒரு ரிவிஷன் ஃபுல்லாக என்னென்னலாம் மந்த்லி படிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 1 or 2 days ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி நம்ம சின்ன சின்ன ப்ராக்ரஸாக டெய்லி மூவ் பண்ணால் தான் ஒரு பிக் சக்ஸஸ் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னாலே ஃபைனல் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Subscribe me for more TNPSC related videos. Thank you.